வெல்கம் டு அன்னபூர்ணி சேனல். இப்போ நம்ம மணத்தக்காளி கீரை, முருங்கைக்கீரை ரெண்டும் சேர்ந்து பருப்பு போட்டு கீரை குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: முதலில் பருப்பு, தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் வேக வச்சுக்கலாம். இப்போ பருப்பு கடைஞ்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம தோட்டத்திலேயே முருங்கைக்கீரையும் மணத்தக்காளி கீரையும் வளருது, பறிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கீரை வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. நிறைய பேர் மணத்தக்காளி கீரை பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ பறிச்சாச்சு. அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்குது, அதில் வேக வச்சுக்கலாம். இப்போ கடைஞ்சி வச்சாச்சு. இப்போ அந்த தண்ணியில் கீரை நல்லா வேகட்டும், கலந்து வைக்க. இப்போ தாளிக்கிறதுக்கு பூண்டு 5 பல் நசுக்கி வச்சுக்கலாம். வெங்காயம், காஞ்ச மிளகா, கொஞ்சம் பெருங்காயம். இப்போ தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கடுகு, சீரகம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கடைஞ்சிக்கலாம். நல்லா நைஸாக கடைஞ்சிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நான் கடைஞ்சிட்டேன். அதை எடுத்து இப்போ பருப்பில் ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றிட்டேன். இப்போ நல்லா கலந்து விடலாம். இப்போ பாருங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடாயிடுச்சு. மோர் மிளகா சைடிஷ்க்கு வறுத்து எடுத்துக்கலாம். காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சிடலாம். அதில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ வெந்தயம், கடுகு, சீரகம் தாளிச்சிக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். பெருங்காயம் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் தாளித்து நல்லா பொன்னிறமாக தாளித்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம பருப்பும் கீரையும் கலந்து வச்சுருக்கோம்ல, அதில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாழைப்பூ பொரியல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதுக்கான லிங்க் பயோவில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ஓகே, பாய்.